கொடைக்கானல் லேக்கிலிருந்து 3 கிலோமீட்டரில் ஒரு அழகான முருகன் கோயில் இருக்குது. குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள். அந்த கோயிலை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க இந்த வீடியோ. இந்த கோயிலை கட்டினப்போ அங்கே இருக்க முருகருக்கு குறிஞ்சி ஈஸ்வரர்னு ஒரு பேர் இருந்துச்சு. காலப்போக்கில் அது குறிஞ்சி ஆண்டவராக மாறிடுச்சு. இந்த கோயில் இருக்க சைடில் 12 வருஷத்துக்கு ஒருக்கா குறிஞ்சி பூக்கள் பூக்கும். அதனால தான் இந்த கோயிலுக்கும் குறிஞ்சி ஆண்டவர்னு பேர் வந்திருக்கு. இந்த கோயிலை கட்டினதுக்கு பின்னாடி இருக்க ஒரு கதை என்னென்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஐரோப்பாவிலேருந்து ஒரு பெண் இங்கே கொடைக்கானலுக்கு வந்தாங்களாம். அவங்க நம்ம தமிழ் கல்ச்சர்லாம் பிடிச்சி போய் அவங்களோட பேரையும் லீலாவதின்னு மாற்றிக்கிட்டாங்க. வழக்கமாக அவங்க கொடைக்கானல் மலையிலிருந்து பழனி முருகன் கோயிலை பார்ப்பாங்களாம். மழைக்காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மேகங்கள் ரொம்ப மூடிடும், அதனால் முருகன் கோயில் தெரியாது. அதுக்கப்புறம் தான் 1936ஆம் வருஷம் இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோயிலை கட்டியிருக்காங்க. இதுதான் இந்த கோயிலை பற்றின குட்டி ஸ்டோரி. இந்த கோயிலோட தர்ஷன் டைமிங்ஸ் காலையில் 6:30 மணிலேருந்து நைட்டு 7:30 மணி வரைக்கும். மத்தியானம் 12 மணிக்கு 100 பேருக்கு மட்டும் அன்னதானம் போடுவாங்க. இந்த கோயிலோட ரைட் சைடில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து வில்பட்டி வில்லேஜை பார்த்து ரசிக்கலாம். மிஸ்ட்லாம் பெருசாக இல்லைனா பழனி முருகன் கோயிலுமே தெரியும். இந்த கோயில் ரொம்ப சின்னது தான், ஆனால் நீங்கள் உள்ளே போகும்போது கண்டிப்பாக அமைதியை ஃபீல் பண்ணுவீங்க. கொடைக்கானலில் இருக்க 3வது முருகன் கோயில் இது. ஆல்ரெடி நம்ம சேனலில் மற்ற 2 முருகன் கோயிலோட வீடியோவும் போட்டிருக்கோம். பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். கந்தனுக்கு அரோஹரா.